குருவே துணை. நம் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா லக்னத்துக்கெலாம் சூரியன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். துலா லக்னத்துக்கெலாம் வந்து சூரிய பகவான் வந்து 11ஆம் அதிபதி லாபாதிபதியாக வராரு. அதே நேரத்தில் வந்து ஸ்திரராசியாக வர்றதுனால அவருக்கு வந்து சுக்கரனுடைய பகை கிரகமாக வராரு சூரிய பகவான். அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா லக்னத்திலேயோ அல்லது சுக்கரனோடையோ தொடர்பில் இருக்கக்கூடாது. இல்லாமல் ஏன்னா சுக்கரனுக்கும் சூரியனும் பகைங்கிறதுனால அதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அவர் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். ஏன்னா லாபாதிபதி இல்லையா, லாபாதிபதி வந்து திசையை நடத்தினார்னா 1 4 7 10 இருந்தாருன்னா, கேந்திரத்தில் 11ஆம் அதிபதி இருந்தார்னா, அல்லது 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலும் அவர் நல்ல பெருத்த யோகத்தை கொடுத்துருவார். பெருத்த யோகம்னா செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதி துலா லக்னத்துக்கு. அப்போ 2ஆம் அதிபதி இவர் 11ஆம் அதிபதி வந்து சூரியனும் செவ்வாயும் தொடர்பில் இருந்தாங்கன்னா துலா லக்னக்காரருக்கெல்லாம் பெருத்த அந்த 6 வருஷத்துக்குள்ள எந்த அளவில் அவர் வந்து முன்னுக்கு கொண்டு வருவார்னு சொல்ல முடியாது. அந்த அளவில் வந்து முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். 2 பேரும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். அதாவது திரிகோணங்கிறது 1 5 9, கேந்திரங்கிறது 1 4 7 10, லக்னத்தை 1ஆம் இடமா வச்சு எண்ணிக்கணும். அதே சூரியன் தசை 6 வருஷம் முடியறதுக்குள்ள அவங்கள வந்து கோடீஸ்வர யோகத்துக்கே கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை வந்து கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் சரி, தனிச்சே சூரியன் இருந்தாலும் சூரியன் தசை வந்து உங்களுக்கு வந்து பெருத்த யோகத்தை தான் கொடுக்கும். 11ஆம் அதிபதிங்கிறது வந்து லாபாதிபதி. உங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறதெல்லாம் அந்த தசையில் வந்து நம்மளுக்கு மேலே அக்கா அண்ணன் அவங்கெல்லாம் உதவி செய்வாங்க. 11ஆம் இடம் வந்து அவங்களையும் குறிக்கும். அதனால் நல்லாயிருக்கும். துலா லக்னக்காரருக்கெலாம் வந்து சூரியன் தசை சூப்பரான திசை தான். ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடாது. லக்னம் வந்து நீச்ச வீடாக போயிடுறாரு அவர் சூரிய பகவானுக்கு. அதனால் நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.